இப்போ கந்த சஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க பக்தர்கள். அவர் பட்டினியா கடந்து முருகா முருகா முருகான்னு அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு விரதம் இருந்துகிட்டு இருக்க அந்த பக்தர்களுக்கு வேற யாராவது இடையூறு நினைக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவங்கள வீண் பழி சொல்றாங்க, அப்படி தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க மேல இது மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா முருகப்பெருமான் சும்மாவே இருக்க மாட்டாரு. இப்படி தேவையில்லாத வீண் பழி சுமத்தினவங்க வம்சத்தை அழிச்சிருவார். அந்தளவு மகத்துவமானது கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம் இருக்கிற பக்தர்களுக்கு உதவி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. முருகப்பெருமான் பக்தர்களை யார் ஒருவர் வீண் பழி சுமத்தி அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள அழிக்கிறதுக்கு வேல் முன்னாடி நிற்கும். அவ்வளவு மகத்துவமானது இந்த வேல். முருகப்பெருமான் கையில் இருக்க வேல் அவ்வளவு மகத்துவமானது. அதனால எப்பொழுதுமே முருக பக்தர்களும் கிடையாது, யாருக்குமே தீங்கு நினைக்காம நீங்க இருந்து பாருங்களேன், வாழ்க்கையில முருகப்பெருமான் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.